புதிய தலைமுறையின் உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் மாவட்ட அளவிலான செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மழையில் நனைந்து சேதமான நெல் மூட்டைகள். சுமார் 10,000 நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் புகார். ரப்பர் மரங்களில் சல்பர் பூச்சி மருந்து தெளிக்கப்படுவதை தடுக்க கோரிக்கை. உடல்நலக் கோளாறு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார். சிவகங்கை மற்றும் பெரம்பலூரில் உற்சாகமாக நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டு மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள். வேலூரில் நடந்த எருதுவிடும் விழாவிலும் அதிகமானவர்கள் பங்கேற்பு. அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டாடப்பட்ட 68வது குடியரசு தின விழா. பல கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காட்டுக்குள் நிலவும் கடும் வறட்சியால் தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் யானை கூட்டம். விளைநிலங்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் கண்ணீர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. வெளியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் இன்று பெய்த திடீர் மழையில் நனைந்தன. சுமார் 10,000 மூட்டைகள் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விற்பனை கூடத்தில் உள்ள 8 குடோன்களை வியாபாரிகள் ஆக்கிரமித்து நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருப்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். குமரி மாவட்டத்தில் ரப்பர் மரங்களில் சல்பர் மருந்து தெளிப்பதால் உடல்நலக் கோளாறு ஏற்படுவதாகவும் அதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாத இறுதியில் இலை உதிரத் தொடங்கி பிப்ரவரி மாத இறுதியில் இலை துளிரும். இந்த நேரத்தில் ஏற்படும் இலை சுருட்டு நோயிலிருந்து காக்க சல்பர் எனப்படும் பூச்சிக்கொல்லி மருந்தை பெரிய இயந்திரங்கள் மூலம் தெளிக்கின்றனர். இதனால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் ஏற்படுவதோடு தேனீ வளர்ப்போரின் தேனீக்களும் இறந்து போகின்றன. இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் முன்னாடி கழிஞ்ச வருஷம் இளைஞர்கள் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒரு போராட்டம் போராடணும். அதுக்கான எந்த பதிலும் இல்லை. இந்த வருஷம் இது நிப்பாட்டலைன்னா இதுக்கு சல்பருக்கு எதிராக ஒரு முடிவு மாவட்ட நிர்வாகம், சுற்றுச்சூழல் துறையும், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவங்க சேர்ந்து எடுக்கலன்னா நாங்கள் இதை பெரிய ஒரு போராட்டம், நாங்கள் இளைஞர்கள் சேர்ந்து பெரிய ஒரு போராட்டம் பண்ணது மாதிரி நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். தடை நீங்கியதை அடுத்து சிவகங்கை மாவட்ட கிராமங்களில் மஞ்சு விரட்டு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே அம்மன்பட்டியில் மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 60க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் பங்கேற்றன. 2000க்கும் மேற்பட்டவர்கள் மஞ்சு விரட்டை கண்டுகளித்தனர். இதேபோன்று திருப்பத்தூர் அருகே வஞ்சிரிப்பட்டி கிராமத்திலும் 30க்கும் மேற்பட்ட காளைகளை கொண்டு மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் அன்னமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட அரசலூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. சீறி வந்த காளைகளை இளைஞர்கள், மாடுபிடி வீரர்கள் உற்சாகமாக அடக்கினர். சில காளைகள் வீரர்களுக்கு பிடிகொடுக்காமல் திமிரிச் சென்றன. இந்த ஜல்லிக்கட்டினை பார்வையிட்ட அன்னமங்கலம், அரசலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மாடுபிடி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கரசமங்கலம் பகுதியில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு தடை நீங்கி மிகுந்த உற்சாகத்தோடு நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து 100க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன. இறுதியில் சிறப்பாக ஓடிய எருதுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து எருதுவிடும் விழாவை ஆர்வத்தோடு கண்டுகளித்தனர்.
மதுரை ஆழ்வார்புரத்தில் இயங்கி வந்த மூங்கில் கடை ஒன்றிலிருந்து இரும்பு குழாயால் ஆன 2 பைப் வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த உத்தரபாண்டி என்கிற அப்துல் ரஹ்மான், அப்துல்லா ஆகிய இருவரையும் பிடித்து விசாரித்து வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட 2 பைப் வெடிகுண்டுகளையும் மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதியில் செயலிழக்கச் செய்த வெடிகுண்டு நிபுணர்கள் அதன் பாகங்களை மதிச்சியம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள பொட்டல் கிராமத்திற்குள் காட்டு யானைகள் தொடர்ந்து முகாமிட்டு பயிர்களை நாசம் செய்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். கடும் வறட்சியால் நீர் மற்றும் உணவை தேடி மணிமுத்தாறு அருவி தலையணை பகுதி வழியாக யானைகள் வெளியேறி கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள மூலச்சி, தெற்கு பாப்பன்குளம், பொட்டல் உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட தொடங்கியுள்ளன. மூலச்சியில் நுழைந்த 6 யானைகள் அங்குள்ள பனை, தெனை மற்றும் வாழை மரங்களை வேரோடு சாய்த்தும் விளைநிலங்களை சேதப்படுத்தியும் வருகின்றன. அவ்வப்போது மக்களை தாக்கும் சம்பவங்களும் நிகழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்கும் பொருட்டு வனத்துறையினர் நடவடிக்கையை விரைந்தெடுக்க வேண்டும் என மலையடிவார மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஒன்னல்வாடியில் 5 தலைமுறைகள் கண்ட மூதாட்டிக்கு அவரது குடும்பத்தினர் கனகாபிஷேகம் நடத்தினர். ராமக்காவுக்கு வாரிசு இல்லாவிட்டாலும் கணவர் சிக்கனப்பா கவுடாவின் அண்ணன் மகன்களை வளர்த்து வந்தார். தற்போது சீரான கண் பார்வையோடு நல்ல உடல்நிலையில் இருக்கும் ராமக்காவுக்கு 116 வயதாவதாகவும் அவருக்கு பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன்கள் என 75 பேர் இருப்பதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவருக்கு குடும்பத்தினர் கனகாபிஷேகம் செய்து மகிழ்ந்தனர். நாமக்கல் அடுத்த பாப்பிநாயக்கன்பட்டியில் உள்ள செல்வம் கலைக்கல்லூரியின் புதிய தலைமுறை மாணவர்கள் மன்றத்தின் மற்றும் நாட்டு நலத்திட்ட பணி மாணவர்கள் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கருங்கல்பாளையம் குடியிருப்பு பகுதியில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி முதல்வர் ராஜாவேல் பணிகளை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதும் நிலத்தடி நீரையும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் அதிகளவு உறிஞ்சக்கூடிய சீமை கருவேல மரங்களை அகற்றிட மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இங்கே சீம கருவேல மரம்ங்கிறது நிலத்தடி நீரை உறிஞ்சி வறட்சியை ஏற்படுத்துது, நிலத்தடி நீரையும் குறைக்குது. அதனால் அந்த மாதிரி கேடு விளைவிக்கிற மரத்தெல்லாம் வெட்டி அது ஒரு யூஸ்ஃபுல்லான மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி நல்ல மரத்தை நாங்கள் இங்கே நடப்போகிறோம். குடியரசு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் கொடியேற்றி மரியாதை செலுத்தினார்கள். அரசின் நலத்திட்ட உதவிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் கஜலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மூவர்ண கொடி நிறத்திலான பலூன்களை பறக்கவிட்டார். தேனியில் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தை ஒட்டி வீரதீர செயலில் ஈடுபட்ட 146 பேர் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கரூர் மாவட்ட விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் கௌரவிக்கப்பட்டனர். தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஆட்சியர் கோவிந்தராஜ் காவல்துறையில் 10 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சிவஞானம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்தார். சிறப்பாக பணியாற்றியோருக்கான பரிசுகளையும் ஆட்சியர் வழங்கினார். கோவை காவலர் பயிற்சி மைதானத்தில் ஆட்சியர் ஹரிஹரன் தேசிய கொடியேற்றி 5 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநகர காவல் ஆணையர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாமக்கல் மாவட்ட விளையாட்டரங்க மைதானத்தில் தேசிய கொடியை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் அவர் கௌரவித்தார்.
ஈரோடு வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் பிரபாகர் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றினார். தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிந்த அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் வழங்கியும் ஆட்சியர் கௌரவித்தார். மொழிப்போர் தியாகிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை ஆட்சியர் நடராஜன் ஏற்றுக்கொண்டார். பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார். இதேபோல நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்பட பல்வேறு மாவட்டங்களிலும் குடியரசு நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பார்க்கலாம். நெல்லையில் மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தேசிய கொடியேற்றி 55 பேருக்கு 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் தியாகிகளையும் கௌரவித்தார். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தேசிய கொடியேற்றினார். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பின்னர் தியாகிகளை கௌரவித்தார். மேலும் 110 பேருக்கு 1,80,00,000 நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறப்பாக பணியாற்றிய 45 போலீசாருக்கு பதக்கங்களை வழங்கினார். பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாகையில் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தேசிய கொடியேற்றி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். பெரம்பலூரில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் நந்தகுமார் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக வெண்புறாக்களை பறக்கவிட்டார். 150 பேருக்கு 1,25,00,000 நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதேபோல கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்தார். காவலர்களுக்கு பதக்கங்களையும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அளித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட ஆட்சியர் சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 88 பேருக்கு 97,80,000 ரூபாயில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், குறும்பர், பனியர் இன மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடினர். குறிப்பாக அழிந்து வரும் பறை இசையை இசைத்தபடி அவ்வூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாணவ மாணவியரின் கயிறு தாண்டுதல் நடனம் அனைவரையும் கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பழங்குடியின மக்களோடு இணைந்து வருவாய்த்துறையினர் குடியரசு தினத்தை கொண்டாடினர். கோழிக்கொல்லி கிராமத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினார்கள். குடியரசு தினம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் குறித்து அப்பகுதி மக்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள கல்லூரி மாணவர்கள் மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்தி காட்டி அங்கு ஆரோக்கியமான விவாதம் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தினர். கிறித்துவ கல்லூரி மாணவர்கள் சில குடியரசு தின விழாவில் மாதிரி நாடாளுமன்றத்தை அமைத்து பண மதிப்பிழப்பு தொடர்பான விவாதங்களையும் அது தொடர்பாக அவையில் அமளி ஏற்படுவதாகவும் நடித்து காட்டினர். இதுபோன்ற அமளியால் நாடாளுமன்றம் முடக்கப்படாமல் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள துறையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஐம்பொன் சுவாமி சிலையை கொள்ளையடித்துச் சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இங்குள்ள மாரியம்மன் கோவிலில் நேற்றிரவு நேர பூஜை முடிந்ததும் கோயிலை மூடிச் சென்றிருக்கிறார்கள். கோயிலின் கதவுகள் உடைக்கப்பட்டு மூலவர் சிலைக்கு அருகே பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த 25 கிலோ எடையிலான ஐம்பொன் சிலை திருடு போனது இன்று காலை தெரியவந்தது. பெட்டகத்தோடு 3.5 அடி உயர சிலையை திருடிச் சென்றவர்களை சேதுபாவா சத்திரம் காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். பழங்கால சிலை என்பதால் இதன் மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கும் என கிராமத்தினர் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நகையை விட்டுவிட்டு பணம் 2,80,000 மட்டும் திருடிச் சென்ற திருடர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னையைச் சேர்ந்த கோவிந்தராஜுலு 2 நாட்களுக்கு முன்பு கேசவபுரம் பகுதியில் உள்ள அவரது சொந்த வீட்டுக்கு குடியேறினார். பணி நிமித்தமாக சென்னை சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பணம் திருடு போனது தெரியவந்தது. ஆனால் அருகிலேயே இருந்த நகைகள் அப்படியே பத்திரமாக இருந்தன. இது தொடர்பாக மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
நகைகளை திருடினால் அதை மாற்ற சிரமப்பட வேண்டும் என்பதால் அவற்றை விட்டுவிட்டு பணத்தை மட்டும் திருடர்கள் திருடிச் சென்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். அண்மைச் செய்திகளுக்காக பாருங்கள் புதிய தலைமுறை.